சனாதன தர்மம் மகாபாரதம். பின்பற்றத்தக்க வழியில் செயல்படும் நல்லவர்கள் மற்ற நல்லவர்களால் மெச்சப்படுவதில்லை. அதேபோல முரண்பாட்டு வழியில் செயல்படும் தீயவர்கள் தங்கள் உடன் ஒத்த தீயவர்களால் புகழப்படுவதில்லை. உயர் குணங்களை கொடையாக கொண்டிருந்தாலும் நண்பர்கள் மற்ற நண்பர்களுக்கு ஏற்புடையவர்களாக இருப்பதில்லை. மூட பண்டிதர்களாக தங்களை காட்டிக்கொள்ளும் மூடர்கள் தங்கள் குருக்களின் அறங்களை சொல்லி கதறுகிறார்கள். பொருட்களின் இயற்கையான ஒழுங்கு இவ்வுலகத்தில் எல்லா இடங்களிலும் தலைகளாகவே காணப்படுகிறது. உலகத்தில் பல பொருட்கள் மாறுபட்டனவாக காணப்படுகின்றன. பொருட்களின் நிலை மற்றும் அறம் ஆகியவற்றில் உமது கருத்து என்ன? நமது செயல்களில் நன்மையோ தீமையோ சொல்வதற்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் எவனொருவன் தனது சொந்த தொழிலில் நிலை பெற்றிருக்கிறானோ அவன் பெரும் புகழை அடைகிறான். நேர்மையின் வழிகள் நுட்பமானவை, பன்முகப்பட்டவை, எல்லையற்றவை என்று முதிர்ந்தவர்கள் கருதுகிறார்கள். உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் திருமண காரியத்திலும் பொய் சொல்லத்தக்கதே. சில நேரங்களில் பொய்மை உண்மையின் வெற்றிக்கு வழிவகுக்கும். உண்மை பொய்மையாய் தேய்ந்து போகும். எது அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மையை விளைவிக்குமோ அதுவே உண்மை, அதுவே சத்தியம் என்று கருதப்படுகிறது. அறம் இப்படி நெறி தவறுவதிலும் இருக்கிறது. நீர் அதன் நுட்பமான வழிகளை குறித்து கொள்ளும். நன்மையோ தீமையோ ஒரு மனிதனின் செயல்களுக்கான பலன்களை அந்த மனிதன் நிச்சயமாக அறுப்பான். இழிவான நிலையை அடையும் அறியாமை கொண்ட மனிதன் தனது தீய கர்மத்தின் விளைவுகளை அறியாமல் தேவர்களை முற்றிலுமாக நிந்திக்கிறான். மூடனும் கபடனும் நிலையற்றவனும் எப்போதும் மகிழ்ச்சியையோ துயரத்தையோ தலைகீழாக அடைகிறார்கள். கற்றலோ நல்ல ஒழுக்க நெறியோ சுய முயற்சியோ அவர்களை காப்பதில்லை. நமது முயற்சிகளின் பலன்கள் வேறு எதையும் சாராது சுதந்திரமாக இருந்தால் மனிதர்கள் தங்கள் விருப்பத்தின் நோக்கத்தை வெறும் முயற்சியாலேயே அடைவார்கள். இயன்றவர்கள் புத்திசாலிகள் விடாமுயற்சியுடைய மனிதர்களின் முயற்சியில் தடைப்பட்டு அவர்கள் தங்கள் செயல்களின் பலன்களை அறுப்பதில்லை என்பதை காண்கிறோம்.